இவர்தான் விஜயகுமார். இவர்களுக்கு 2 பொண்டாட்டி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க வெட்டி விடுவேன். என்ன பார்த்தா எச்சி முழுகிற பயணி ஏத்தா பேசுற. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்ல திமுக காரங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு பிறந்தவங்க தான் வனிதா விஜயகுமார். இந்த வனிதா விஜயகுமாருக்கு 3 ஹஸ்பண்டோ 4 ஹஸ்பண்டோ அது எனக்கு சரியா தெரியல. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஜோவிகா. நம்ம எல்லாருக்குமே ஜோவிகா பத்தி நல்லா தெரியும். பிக் பாஸ் சீசன் 7ல ஒரு மறக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட்னா ஜோவிகா. நம்ம ஜோவிகாவை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பிக் பாஸ் சீசன் 7 நடந்துட்டு இருக்கும்போது ட்ரெண்டிங்ல நிறைய பேர் ஜோவிகாவை கழுவி ஊத்துனாங்க. ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு எஜுகேஷன் வேஸ்ட் அப்படின்னு சொன்னதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். உண்மையாவே எஜுகேஷன் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு நான் அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா நான் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. சத்தியமா சொல்றேன், படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படின்னு கிடையாது. ஒரு பேசிக் நாலேஜா வேணும். அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு எஜுகேஷன் ரொம்ப 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 முக்கியம். வனிதா விஜயகுமார் அவங்கள பத்தி நிறைய நெகட்டிவான வீடியோஸ் சோசியல் மீடியால செம்மையா வைரல் ஆகிட்டு இருந்தா கூட உண்மையாவே சொல்றேன், அந்த அவங்கள மாதிரி ஒரு சிங்கப்பெண் யாருமே கிடையாது. என்னன்னா அவன் சப்போர்ட் பண்றானே அப்படின்னு பாக்காதீங்க. என்னதான் பின்னாடி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் தான் ஒரு குடும்பத்தை அப்படியே ஸ்டேபிளா கொண்டு போறது. அந்த ஆண் இல்லைன்னா கூட அந்த பொண்ணுக்காக இவங்க எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றத பார்த்து எனக்கு வந்து அவங்களோட அந்த கட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வனிதா விஜயகுமார் அவங்கள நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வனிதா விஜயகுமார் மாதிரி பின்னாடி அந்த கேரக்டர்ல நம்மளுக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ பின்னாடி பேக்ரவுண்டா இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன், நமக்கு எதை வேணாலும் சாதிக்கலாம், இறங்கி சாதிக்கலாம். ஸோ இவங்களோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் பார்க்கணும்னா இவங்க வந்து 2-3 கல்யாணம் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு வந்து தெரியல. நானும் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் தெரியல. ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு வருமானம் பாக்குறாங்க. இது போக அவங்க வந்து முன்னணி நடிகை, அதுல இருந்து கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல்ஸ், அதாவது ஜவுளி கடை வேற வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7.3 crores 8 crores, அதாவது இந்த 10 கோடி கிட்ட இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசாம எதையோ பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து ஜோவிகா இருக்காங்களா, இவங்க வந்து ரீசெண்டா வந்து ஒரு போட்டோ ஷூட் போயிட்டு இருக்காங்க. இதை வந்து நெட்டிசன்ஸ்கள் எல்லாமே பயங்கரமா ட்ரோல் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லவே தேவையில்ல, நீங்களே போய் பாருங்க எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு இப்பதான் வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா போட்டோ ஷூட் நடத்துறாங்க. இந்த போட்டோ ஷூட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. போட்டோஸ் கூட இடையில ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு பண்றான்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட லெவல். ஸோ இப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன தோணும்னா நம்ம வந்து அடுத்த ஒரு படம் நடிக்கணும். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஜெயிச்சவங்க யாருமே படம் நடிச்சதா எனக்கு தெரியல. இந்த கவின் இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் வந்து லைஃப்ல க்ரோத் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அவங்க பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகல. அந்த மாதிரி பாதிலே எலிமினேட் ஆகி வந்தவங்க தான் ஓரளவுக்கு க்ரோத் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பாதிலே எலிமினேட் ஆகி வந்தவங்க தான் வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜோவிகாக ஸ்டார்டிங்ல செம்ம சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லாம மொத்தமா போயிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஜோவிகாவுக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? அவங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே சினி ஃபீல்ட்ல உள்ளவங்க தான். அவங்க நினைச்சாலே என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா பிக் பாஸ்ல அவங்களுக்கு பண்ண சப்போர்ட்டா வச்சு நம்ம எல்லாருமே தெரியும். உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க அதை அப்ரிஷியேட் பண்றீங்களா? நீங்க வந்து ஓகே ஜோவிகா வந்தா நான் நடிச்சா நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லப்பா அந்த பொண்ணுக்கு நடிப்புலாம் வராது, அந்த பொண்ணு நடிச்சாலும் நம்மளால பாக்குற அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாய்.